அம்மா அவனுங்களுக்காக என்ன மன்னிச்சிருக்கமா. அப்படியே என்னையும் மன்னிக்க சொல்லுங்கப்பா. அப்பா என்னையும் மன்னிக்க சொல்லுங்கப்பா. பெயிண்டிங்ல இருந்த பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். பிளட். நீ சொன்ன மாதிரியே நாங்கெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி சொல்றோமா இல்லையான்னு பாரு. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலா ஒரு முழம் கைத்துல நாங்க தொங்குவோம்னு சொல்லுவோமா. அவர் அங்க வேலைக்கு சேர்ந்தது எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நான் எங்க வேலை செய்யறேனே எங்க வீட்டுக்கு புவி காணாம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்றேன். சரி, உங்களை யார் இங்க வேலைக்கு சேர்த்து விட்டது? நான் வேலை கேட்டெல்லாம் போல. வேற யாரும் என்ன சேர்த்து விடல. அந்த ராஜேஸ்வரி அம்மாவே என்னோட குணத்தை பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி என்னமா உங்க குணம்? அது வந்து தெருவுல ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க கொண்டு போகணும் நான் தவிச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த அம்மா தான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அப்போ அதெல்லாம் செட்டப் தானே? எது செட்டப்? அதுவா? அந்த குழந்தையுடைய அம்மா வேணா கூட்டிட்டு வந்து விசாரிச்சு பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். புவியை நீங்க எப்ப பாத்தீங்க? நான் அவர் வீட்டுல தானே வேலை செய்யறேன். அவருக்கு சமைச்சு கூட போட்டேனே. எப்ப பாத்தீங்கன்னு கேட்டேன். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பார்த்தேன். நான் பேசி பார்த்ததில்ல. ஆனா அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் நினைக்கிறேன். அன்னைக்கு காத்தடிச்சதே அப்ப பாத்தீங்களா அவரை? பார்த்தனே. ஏதோ வெளிய போறேன்னு சொன்னாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போன்ல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு பேசிட்டு இருந்தாரு. வாட்ச்மேனுக்கு உடனே போன் பண்ணி சொன்னீங்களா? நான் எங்க வாட்ச்மேனுக்கு போன் பண்ணணும்? அப்பதானே அவரை அனுபவ வர சொல்லுவாரு. ஐயோ, அவர் அங்க வேலை செய்யறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சரி, ஸ்கூட்டி விஷயத்துக்கு வருவோம். அனுவோட ஸ்கூட்டி புவியோட வீட்டுல இருக்குன்னு நீங்க அனு கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அனு கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அவங்க ஏன் அங்க வந்து எடுக்கல? இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, கேக்குறேன். அப்போ நீங்க புவிய பத்தி அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல? ஐயோ, நான் எதுக்குங்க கொடுக்கணும்? புவிய கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு தீத்து கட்டுறதுக்கு நீங்க ஏன் உடனே இருந்திருக்க கூடாது? நீங்க சொல்ற மாதிரி நான் உடனேயா இருந்து இந்த கொலைய பண்ணிருந்தா அனுவோட ஸ்கூட்டியை நான் ஏன் அடையாளம் காட்டணும்? அது எங்களை நாங்களே காட்டி கொடுக்கறதுக்கு சமம் இல்லையா? சூப்பர்க்கா, செம பாயிண்ட். அப்பா, இதுக்கு மேல அம்மா உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். ஆனா இத மறக்காம பயப்படாம அப்படியே சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன் லக்ஷ்மி. ஆனா லக்ஷ்மி, இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்னக்கா? அது வந்து அந்த டிஐஜி அமருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ராஜேஸ்வரி அம்மா செஞ்சதுக்கு நன்றி கடனா நம்ம வீட்ல நீயும் அனுவும் என்ன பேசிக்கிறீங்கன்னு என்ன பார்த்து அப்பப்போ போன் பண்ண சொன்னாருடி. ஏய், நீ பண்ணியா? ஆமாங்க. ஐயோ, ஏண்டி நன்றி கடனுக்காக நம்ம குடும்பத்தை காட்டி குடிப்பியாடி? ஐயோ, என்னங்க, நான் அதுக்காக மட்டும் செய்யல. அவரு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு என்கிட்ட அந்த டிஐஜி மறைமுகமா சொன்னாரு. அதனாலதான் நான் சொன்னேன் லக்ஷ்மி. ஏண்டி நீ இதை எங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இது வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன்னு என்ன மிரட்டாருங்க. சரி, நீ என்னதான் சொல்லி தொலைச்ச? அதான் சொல்றதுக்கு நம்ம வீட்ல எதுவுமே நடக்கலையே. இவங்க ரெண்டு பேரும் இப்பதானங்க உண்மையை சொல்றாங்க. இல்லடி, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்கவே கூடாது. மாமா, அடுத்தது கண்டிப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. என்னையாமா? நீ கவலைப்படாதம்மா. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்ன தெரியுமோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த கெடுதல் வராம நான் பேசுவோம்மா. வெற்றி, இதுல உங்களையும் கேள்வி கேட்பாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்பாங்க. 3 to 6 நான் சவாரில இருந்தேன். அந்த காத்துல சவாரிக்கு போனீங்களான்னு கேட்பாங்க. காத்து மழையில தான் எங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் காசை பார்க்க முடியும். அந்த காத்துல தான் உங்க வைஃப் பார்ட்டிக்கு போனாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவ போனதுக்கு அப்புறம் தான் காத்தே அடிச்சது. அப்பவும் ஆபத்து தானே. அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டா? ஏன் இல்ல, இருந்துச்சு. சரி, நீங்க போய் உங்க வைஃபை பிக்கப் பண்ணிருக்கலாமேன்னு கேட்டாங்கன்னா? அந்த நேரத்துல ஒரு கஸ்டமரை ஏத்திட்டு போயிட்டு இருந்தேன். அவங்களை இறக்கி விட்டுட்டு கால் பண்ணேன். ஆனா ரீச் ஆகல.
பார்ட்டி நடந்த இடம் தெரியுமா? ஏரியா தெரியும், ஆனா அந்த இடம் தெரியாது. அப்போ உங்க வைஃப் உங்ககிட்ட சொல்லலையா அந்த இடத்த? ஆ, நான் வரலன்னு சொன்னதால அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, இப்பதானே ஏரியா தெரியும்னு சொன்னீங்க. அது வேற பிரச்சனை, அதான் நான் தெரிஞ்சுக்கல. சரி, அப்ப என்ன பிரச்சனை? என் கார்ல சவாரிக்கு வந்தவங்க சொன்னல, அவங்க வேற யாரும் இல்ல. அதே பார்ட்டிக்கு போயிருந்த அந்த விளம்பர பட டைரக்டரும் மேனேஜரும் தான். அப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. அந்த டைரக்டரோட தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் லக்ஷ்மி புருஷன்னு தெரியாது. அது தெரியாம அவங்க பார்ட்டிக்கு வர லக்ஷ்மியை கரெக்ட் பண்றதா திட்டம் போட்டாங்க. அதை நான் கேட்டு அவங்கள அடிச்சு இறக்கி விட்டுட்டு போயிட்டேன். அவங்களோட திட்டத்தை நீங்க லக்ஷ்மி கிட்ட சொன்னீங்களா? அவளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா நீங்க உங்க வைஃப் பார்ட்டிக்கு போறத தடுக்கணும்னு நினைக்கலையா? கால் பண்ண, அப்புறம் அவங்களுக்கு லைன் போச்சா? போச்சு, ஆனா அவ எடுக்கல. அது எத்தனை மணிக்கு? ஆ, ஒரு 5, 5:30, 5:15 இருக்கும். அப்ப நீங்க டைரக்டா பார்ட்டி ஹாலுக்கு போக வேண்டியதானே? அவ என் போன் எடுக்காததால அவன் மேல எனக்கு கோவம். நான் போயிட்டேன். பார்ட்டி எந்த ஏரியாலன்னு சொன்னீங்க? வேளச்சேரியில. புவியோட பாடியை அங்கதான் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. பண்ணதே நீங்க தான், இப்ப தெரியாதுன்னு சொன்னா எப்படி? நானா? நாங்க போவே இல்லையே. நீங்க இப்ப சொன்ன டைரக்டர் கதையே போய். என்னோட ஆபீஸ்ல கால் புக்கிங் ரெக்கார்ட் இருக்கு. ஏன், அது என் மொபைல்லயே இருக்கு. நீங்க நான் சொல்ற விஷயங்களை எப்ப வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். நான் எப்ப எங்க போனேங்கிறத ஜிபிஆர்எஸ்ல பாத்துக்கலாம். அதுல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, உங்க வைஃப் இப்படி ஆபத்துல இருக்காங்களேங்கிற கவலை உங்களுக்கு இல்லையா? அப்ப அவன் மேல நான் கோவத்துல இருந்தேன்னு சொன்னேன்ல. அதுவும் இல்லாம லக்ஷ்மி தைரியசாலி, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பான்னு எனக்கு தெரியும். வெற்றி, அந்த ஜிபிஆர்எஸ் மேட்ரை நல்லா அழுத்தி சொல்லிடுங்க. டைரக்டர் விஷயத்தையும் மறந்துடாதீங்க. மாமா, சக்தி கிட்டே உங்ககிட்டயும் தான் சந்தேகத்தை வச்சு மட்டுமே கேள்வி கேட்பாங்க. நீங்க முன்னாடி பேசின மாதிரி ஸ்ட்ராங்கா பதில் சொல்லிட்டா உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. ஓகேயா? உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க மாமா. அண்ணி, ஏற்கனவே அவங்க என்ன விசாரிச்சிட்டாங்க அண்ணி. ஆமா, புதுசா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு உங்ககிட்டயும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதோட இது ஒத்து போதானும் பாப்பாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் நீ மாத்தி மட்டும் பேசிடாத. தெளிவா அதே பதில சொல்லு, புரியுதா? சரிங்க அண்ணி. ஆனா அவர் எனக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த டிஏஜி சொன்னாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம அதை பாத்துக்கலாம். அனு, அடுத்தது உன்னையும் நீ தான் கேள்வி கேட்பாங்க. இந்த விசாரணையில அதிக கஷ்டம் உனக்கு தான். கேள்வி கேட்டு உனக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குவாங்க. தப்பா தரக்குறைவா கூட பேசுவாங்க. ஏன், உன்னை அடிக்க கூட செய்வாங்க. இதெல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் பதில் சொல்லணும், புரியுதா உனக்கு? சொல்ற பதில தயவு செஞ்சு தெளிவா சொல்லு. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புனேன்னு நிச்சயமா கேட்பாங்க. அதை தயவு செஞ்சு மாத்தி சொல்லிடாத. கிளம்புன டைமை கரெக்டா சொல்லு. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு நீங்க 6 மணிக்கு தானே வந்தீங்க, அதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு கேட்டா மழையில போனப்போ தண்ணி பட்டு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அதை சர்வீஸ் கொடுக்க போகணும்னு சொல்லு. மழையில போனப்போ தண்ணி பட்டு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அதை சர்வீஸ் கொடுக்க போகணும்னு சொல்லு. சார், போனு கூட. இந்த போன்ல தண்ணி பட்டுருச்சு, இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா? இல்ல, இதுல தண்ணி பட்டதால ஐசி போயிருக்கும். சோ கண்டிப்பா ஐசி மாத்தணும். நாளைக்கு வந்து வாங்கிக்க முடியுமா? சார், அவசரம், வேற போன் இல்ல. நாங்க வேணா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறோமே. சரி, உடனேனா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். சரி, ஓகே மேடம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. சார், ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேடம். அனு ரெடியா? இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டைம் ஆயிடுச்சு, வரோம். ஓகே மேடம். 2 மணி நேரம் உட்கார்ந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் செல்ல வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லு. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷங்க.
எங்க அன்னைக்கு காத்து மழையில நாங்க வந்தோமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னைக்கு? இந்த போன் எங்க? போன் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க, பில் வாங்காம போயிட்டோங்க ஐசி அவசரத்துல. சேஞ்ச் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப பில் அவசரமா எங்களுக்கு தேவைப்படுது. அன்னைக்கு கொடுக்கறதுக்குள்ள நீங்க தான் அர்ஜென்ட்டா அது இல்லங்க, இதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டீங்க. அன்னைக்கு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால அவசரமா சரி, ஒரு போயிட்டோம். நிமிஷம் இருங்க. என்ன டேட்டுங்க? அது அது 13. 13. பேர் என்ன மேடம்? பேரு அனுஷ்கா. அனுஷ்கா. அனுஷ்காவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கு மேல அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்கிட்ட கேட்க சொல்லு. நீ தெளிவா சொல்ல வேண்டியது, மொபைல் 5:30 மணிக்கு ரெடி ஆச்சு, அங்கேருந்து நேரா நாங்க பாட்டு கிளம்பி வந்துட்டோம்னு சொல்லு. புரியுதா? இந்த விசாரணையில நம்ம கிளம்புனதுக்கும் பார்ட்டிக்கு போனதுக்கும் நடுவுல இருந்த அந்த இடைப்பட்ட நேரத்துல எங்க இருந்தோன்னு கேட்டாங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண போறது இந்த மொபைல் கடை தான். புரியுதா? அதை மட்டும் மிஸ் பண்ணாம சொல்லு, சரியா? அடுத்ததான் அவங்க கிட்ட மாட்டின அந்த ஸ்கூட்டி தேனுக்கா வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதை எடுக்காம எதுக்காக ஸ்டேஷனுக்கு போகணும் தான் கேட்பாங்க. காணாம போன ஸ்கூட்டி காணாம போன புவி வீட்டுல இருக்குன்னதும் நாங்க எப்படி போய் அவங்க வீட்டுல எடுக்க முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க தான் போய் எடுத்துட்டு வந்து தரணும். நாங்க போய் எடுத்துட்டா போலீஸ் தேவையில்லாம எங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீ சமாளிக்கணும். புரியுதா? புரிஞ்சதுக்கா. எல்லாரும் பாருங்க, நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் வச்சு மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கலங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. மாமா, நம்ம எல்லாரும் மடியில கனம் இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். எது வந்தாலும் வரட்டும், சமாளிப்போம், நம்ம பாத்துக்கலாம். வசந்த் சார், இப்ப என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ஆதாரப்படி அந்த அணுதான் குற்றவாளின்னு தெரியுது. ஆனா இதுல சட்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கேயுமே வளைக்கல. நம்ம எல்லையை மீறி நம்ம எங்கேயுமே நடக்கல. ஆதாரத்தோட அடிப்படையில தான் நான் அணுவை குற்றவாளின்னு சொல்றேன். ஆதாரத்தின் அடிப்படையில் அணுதான் குற்றவாளிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் யோசிச்சது என்ன நடந்திருக்குன்னு தான். அதில் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். எனக்கு இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது பணத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ நடந்த கொலை இல்ல. அப்போ இதை கொலைன்னு சொல்றீங்களா சார்? வேற என்ன சொல்றது? சார், நமக்கு புவியோட பாடி கிடைக்கலையா சார்? அது மட்டும் தான் பாக்கி. மத்த எல்லா விஷயமும் புவி இறந்துட்டாங்கிறத உறுதியா சொல்லுது. எவிடன்ஸ் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஆனா இவங்க கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஒரு பொண்ணால ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் சார். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் வசந்த். இத அணு ஒருத்தி மட்டும் பண்ணல, லக்ஷ்மி கையும் இதுல இருக்கு. அதனாலதான் அவ இவளுக்கு பாதுகாப்பா இருக்கா. எனக்கு சீன் ஆஃப் ஆக்ஷன்ல கன்ஃபியூஷன் இருக்கு சார். I have a clear picture, வசந்த், and clear vision. அணுவுக்கும் புவிக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அது அணு நட்பாவும் புவி வேற ஒரு மோட்டிவ்லயும் எடுத்திருக்கான். மோட்டிவ் என்ன மோட்டிவ்? அவ மேல அவன் மோகத்துல இருந்திருக்கான். அதான் அவ படத்தை வரைகிற அளவுக்கு அவன் போயிருக்கான். அவங்க வெளியே அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு சமயத்துல தான் அணுவோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிருக்கு. அத புவி தனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட விட்டுருக்கான். அந்த மெக்கானிக் யாருன்னு அணுவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூழ்நிலையில தான் அணுவை எப்படியோ தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு புவி வர வச்சிருக்கான். நண்பன் தானேங்கிற தைரியத்துல அவளும் வந்திருக்கா. ஆனா வந்த இடத்துல புவி அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நடந்த முயற்சியில அவனை கொன்னு இருக்கா. சார், ஓகே சார், நீங்க சொல்றது லாஜிக்கா கரெக்டா இருக்குன்னு தோணுது. ஆனா இதுல லக்ஷ்மியே இல்லையா சார்? அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மியே அங்க வந்திருக்கா. சார், லக்ஷ்மிக்கு இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்?
ஒன்று ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கணும், இல்லை அவளை தேடி அங்கே வந்திருக்கணும். வந்தவ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண ஐடியா கொடுத்துருக்கணும். அப்புறம் அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பாடியை கார்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல அந்த லக்ஷ்மி பிரில்லியண்டா செயல்பட்டு போறதுக்கு முன்னாடி எவிடன்ஸை ஃபுல்லா அழிச்சிட்டு போயிருக்கா. சார் அந்த வாட்ச்மேனுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? அதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. இந்த கேஸ்ல 3 கோயின்சிடென்ஸ் நடந்திருக்கு. அந்த கோயின்சிடென்ஸ் தான் அணு குற்றவாளி நம்ம சந்தேகப்படுறதுக்கு காரணமா இருக்கு. 3வது கோஇன்சிடென்ட் ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டி நமக்கு கிடைச்சது. இதுதான் நடந்திருக்கு. இனிமே அவங்க சொல்றதை வச்சுதான் புவியோட பாடியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன வசந்த், நான் சொல்றது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? இருக்கு சார். அனுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். இது எல்லாமே அந்த லக்ஷ்மியோட மோதான். லக்ஷ்மி, கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு உங்க கதையை நான் முடிக்கிறேன். என்னங்க புவியோட லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அதை ஓபன் பண்ண பாக்குறேன். பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வருது. அவனோட பர்த்டே, நம்மளோட பர்த்டே, அவனோட மொபைல் நம்பர், எல்லா நம்பரும் போட்டு பார்த்துட்டேன். பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு தான் வருது. உனக்கு எது தெரியுமா? இல்ல தெரியாதுங்க. சரி, எதுக்காக இதை ஓபன் பண்ணுங்கிறீங்க? அவனை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கதாம்மா. அவனை பத்தி நம்மளை விட இதுல என்ன தெரிஞ்சிட போகுது? நான் அந்த அர்த்தத்தை சொல்லம்மா. அவன் காணாம போனதை பத்தி ஒரு சின்ன க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் உருப்படியான தகவல் அவனை பத்தி எதுவும் கிடைக்கல. ஒரு பேரண்டா இருந்துகிட்டு போலீஸ் செய்வாங்க, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு என்னால சும்மா உட்கார முடியல. உண்மைதாங்க, என் தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ஆனா அவனை பத்தி என்ன தகவலும் கிடைக்கலையே. ஏராஜி, அன்னைக்கு வீட்டுக்கே வந்து என் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணணும் ஒரு பையன். ஆமாங்க. அவன் நம்பர் உங்ககிட்ட கொடுத்தானா? இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்றேன். இருந்தா முதல்ல பார்த்துட்டு அவனை சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க. ஹலோ சுந்தர். சொல்லுங்க. நான் ஜட்ஜி வீட்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். லேப்டாப் ஒன்னு சர்வீஸ் பண்ணோம். உடனே வர முடியுமா? இங்க பக்கத்துல தான் இருக்கு, வந்துடுறேன் மேடம். ஓகே, தேங்க் யூ so மச். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம். எங்க ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. வெரி குட். வரட்டும். வெரி குட். கீழே போலாம். எடுத்துட்டு வா. சார் பாப்பா. வணக்கம் சார். வணக்கம். அது சார் மேடம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அதான் நீ முதல்ல உட்கார். ஓகே சார். என்ன சார் ப்ராப்ளம்? இல்ல பாஸ்வேர்ட் தெரியல,
என் பையனோட லேப்டாப் தான். கொஞ்சம் ஓபன் பண்ணி தர முடியுமா? இதோ பாக்குறேன் சார். உட்காருப்பா. இருக்கட்டும் சார். பரவாயில்ல, உட்காரு. உட்காந்து பாரு. சுந்தர், மேடம். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல மேடம், வேண்டாம். சார் சார் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணீங்களா? ஆமாப்பா. கொஞ்சம் கஷ்டம் சார். நான் கடைக்கு எடுத்துட்டு போய் வேணா ட்ரை பண்றேன். ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார். 2-3 நாளா? இப்ப முடியாதுப்பா. இப்ப எனக்கு வெளியில வேலை இருக்கு அர்ஜென்ட்டா. நாளைக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு வேணா பண்ணி தரட்டுமா? நாளைக்கு கண்டிப்பா ஃப்ரீ தானே? வீட்லயே வந்து பண்ணி கொடுத்துருப்பா. சரி, ஓகே சார், பண்ணி கொடுத்துறேன். அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கு. ஓகே சார். அதனால இங்கேயே வச்சு பாத்துறேன். சரி, ஓகே சார். சரி, ஓகே. ராஜி, அப்போ நான் வரேன் சார். வரேன் மேடம். மறக்காம வந்துருப்பா. ஏங்க, லேப்டாப்பை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியதானே? இல்ல ராஜி, சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இல்ல வேற ஏதாவது பொய்யை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, உயிரோட இருக்கானா இல்லையான்னு தானே